கண்ணூர் நம்ம சவுத் இந்தியால கேரளால அமைஞ்சிருக்கிற ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கோஸ்டல் சிட்டி. தாமா இருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான சிட்டில நிறைய பீச்சஸ் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இங்க இருக்கிற சீனிக்கான லேண்ட்ஸ்கேப்ஸ் அதோட நேச்சுரல் பியூட்டிய பார்த்து உங்களால என்ஜாய் பண்ண முடியும். கோஸ்டல் ஏரியால அமைஞ்சிருக்கிறதுனால பீச் சைட் ரெசார்ட்ஸ்லயும் நீங்க ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணலாம். கண்ணூர்ல பீச்சஸ் மட்டும் இல்லாம நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸையும் இருக்கிறத பார்க்க முடியும். 16th செஞ்சுரியில கட்டப்பட்ட இந்த ஃபோர்ட் பாத்தீங்கன்னா இப்பவும் கம்பீரமா இருக்குது. கண்ணூரோட கல்ச்சர், அங்க இருக்கிற டெம்பிள், அது மட்டும் இல்லாம முந்தைய காலத்துல கண்ணூர் வந்து ட்ரேடிங் போர்ட்டாவும் இருந்தது. நிறைய ஸ்பைசஸ் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சிட்டியோட ஹிஸ்டரி, கல்ச்சர், நேச்சுரல் பியூட்டி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரு டிராவலரா கண்டிப்பா கண்ணூர் வந்து விசிட் பண்ணணும். கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு வழியா மலப்புரம், கோழிக்கோடு, மாஹே, தலசேரி எல்லாம் தாண்டி தான் கண்ணூர் நம்ம ரீச் ஆகுற மாதிரி இருக்கும். செயின்ட் ஆஞ்சலோ ஃபோர்ட் ரொம்பவே ஹிஸ்டாரிக்கல் பிளேஸா இருக்கிற இந்த ஃபோர்ட் பாத்தீங்கன்னா அரேபியன் சி பக்கத்திலேயே லொகேட் ஆகியிருக்கு. என்ட்ரி ஃபீ பாத்தீங்கன்னா 25 rupees சார்ஜ் பண்றாங்க. டைமிங்ஸ் மார்னிங் 8ல இருந்து ஈவினிங் 5:30 வரை ஓபன்ல இருக்கும். 16th செஞ்சுரியில போர்ச்சுகீசியர்களால கட்டப்பட்ட இந்த ஃபோர்ட் பாத்தீங்கன்னா கண்ணூர் ஃபோர்ட்னு அழைக்கப்படுது. இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. அவ்ளோ கிளீனா, பாக்குறதுக்கு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இந்த கோட்டை போர்ச்சுகீசியம், டச், பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ல பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த கோட்டைய வடிவமைச்சிருக்கிற விதம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மிலிட்டரி இன்ஜினியரிங் டெக்னிக்ஸோட நுட்பங்களை வந்து நீங்க இந்த ஃபோர்ட்ல இருக்கிற பில்டிங்ஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இங்க இருக்கிற பீரங்கிகள் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய இவங்களோட கட்டடக்கலை, அது மட்டும் இல்லாம அரேபியன் சி பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சீனரியோட இருக்கிற இந்த ஃபோர்ட் நிறைய அந்த காலத்து நிறைய கலோனியல் ஹிஸ்டரியும் கொண்டிருக்குது. போர்ச்சுகீசியர்கள் ஆட்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோட்டை ஆங்கிலேயர்களோட மலபார் ராணுவ மையமா மாறிடுச்சு. நிறைய ஹிஸ்டரியோட இருக்கிற இந்த கோட்டை இப்போ ரொம்ப அமைதியா, அதோட சீனிக் வியூவும் இங்க இருந்து வர்ற நேச்சுரல் பியூட்டியும் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா பிரம்மாண்டமா இருக்குது. இந்த செயின்ட் ஆஞ்சலோ கோட்டை ரொம்ப முக்கியமான வரலாற்று நினைவு சின்னமா மட்டும் இல்லாம கண்ணூர்ல ரொம்பவே பிரபலமான மஸ்ட் விசிட் டூரிஸ்ட் பிளேஸ்ல இதுவும் ஒண்ணு. போர்ட்டுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கிற மாப்பிலா பே, இந்த துறைமுகம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஹார்பர்னு சொல்றாங்க. இந்த துறைமுகம் ஒரு காலத்துல வந்து ரொம்ப பெரிய துறைமுகமா செயல்பட்டு இருந்தது. இந்த பிளேஸ் நீங்க லோக்கல் ஹோஸ்டல் லைஃப் ஸ்டைல் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், இங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க, எந்த மாதிரி எல்லாம் எடை போட்டு சேல் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க லைவா பாக்குறதுக்கு ரொம்ப பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அரக்கல் மியூசியம், இந்த மியூசியம்ல அரக்கல் ஃபேமிலியோட ஹிஸ்டரி, கல்ச்சர் பத்தி தான் பார்க்க போறோம். என்ட்ரி ஃபீ 20 rupees சார்ஜ் பண்றாங்க பெர் பர்சனுக்கு. இங்க டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 10ல இருந்து ஈவினிங் 5 PM வரை அலோ பண்றாங்க. நம்ம சவுத் இந்தியால இருக்கிற ஒன்லி முஸ்லிம் ராயல் ஃபேமிலியோட பேலஸ் இது. இந்த பேலஸ்ல அவங்க யூஸ் பண்ண பொருட்களை எல்லாமே டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா பாதுகாத்துட்டும் வர்றாங்க. பேலஸ்ல இருக்க உடன் ஃப்ளோரிங், அது மட்டும் இல்லாம அரக்கல் ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல்ஸ், அவங்க யூஸ் பண்ண ஃபர்னிச்சர் பத்தியும் அவங்களோட கல்ச்சர் பத்தியும் இந்த மியூசியம் போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்ணூர் விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வின்டர் சீசன் தான். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இது கோஸ்டல் ஏரியா அப்படிங்கறதுனால சம்மர்ல ரொம்பவே வெயில் ஜாஸ்தியா இருக்கும். பெட்டர் நீங்க டிசம்பர், ஜான்ல வந்து விசிட் பண்றது ரொம்பவே நல்லது. இங்க வந்து பீச், தர்மடம், பார்க், அது மட்டும் இல்லாம ஒரு ஐலாண்ட் கூட இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இங்க வந்து என்ட்ரி சார்ஜ் பண்றாங்க. பெர் பர்சனுக்கு 30 rupees. இந்த பீச் பார்க் ஓபனிங் டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் 9 to நைட் 8 வரை ஓபன்ல இருக்கு. ஈவினிங் வந்து சன்செட்லாம் பாக்குறதுக்கு பெஸ்ட் பிளேஸ்.
இந்த தர்மாடம் பீச் பார்க் பார்த்தீங்கன்னா, நெறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்கு. சில்ட்ரன் பிளே ஏரியா அந்த மாதிரி நெறைய இருக்கு. நாங்க கொஞ்சம் ஏர்லியா போனதுனால, அந்த டைம்ல எதுவுமே ஓப்பன் ஆகல. ஆனா பீச்க்குள்ள போய் நம்ம பார்க்க முடிஞ்சது. இங்க வந்து போட்டிங், கயாக்கிங் நெறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அவைலபிள் இருக்கு. நாங்க போன சீசன்ல கொஞ்சம் மழையும் பேஞ்சுட்டு இருந்ததுனால, எதுவுமே அலோவ் பண்ணல. தர்மாடம் ஐலேண்டோட சீனிக் பியூட்டிய வந்து நீங்க அங்க போய் பார்த்து ரசிக்கலாம். அவ்ளோ அழகா இருந்துச்சு. தர்மாடம் பீச் பார்க்ல இருந்து கொஞ்சம் தூரம் நம்ம வாக் பண்ணி வந்தாலே, பீச் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த புரோக்கன் ஷிப் வந்து எப்போ வந்துச்சு என்னங்கிற ஹிஸ்டரி வந்து எனக்கு தெரியல. ஆனா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிரைவேட் ஐலேண்ட் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். தர்மாடம் ஐலேண்ட். ஃபுல்லாவே கோகனட் பாம்ஸ்ல இந்த கிரீன் லேண்ட் வந்து கவர் ஆகியிருக்கு. ஈவினிங் டைம்ல இந்த பீச்ல இருக்கிற இந்த வாட்டர் வந்து கொஞ்சம் உள் வாங்குனதுக்கு அப்புறம் நம்ம ஐலேண்ட் பக்கத்துல வாக் பண்ணி போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முலப்பிலங்காடு பீச். இது வந்து ஒரு டிரைவிங் பீச். நம்மளுக்கு பீச்ல டிரைவ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இந்த பிளேஸ் பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். காருக்கு சார்ஜ் பண்றாங்க. ₹40 சார்ஜ் பண்றாங்க. இதே இது நீங்க பைக்கு, டூ வீலர்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா ₹20 சார்ஜ் பண்றாங்க. ஒரு சைடு ஃபுல்லா கோகனட் ட்ரீ. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பீச். இதுக்கு நடுவுல நம்ம டிரைவ் பண்றப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லவே முடியாது. அவ்ளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏசியாலயே இருக்கிற லாங்கஸ்ட் டிரைவிங் பீச் பார்த்தீங்கன்னா, இந்த முலம்பிலங்காடு பீச் தான். இந்த டிரைவிங் பீச் பார்த்தீங்கன்னா 3.8 கிலோமீட்டர்ஸ் லாங்ல அமைஞ்சிருக்கு. நீங்க அவ்ளோ டிஸ்டன்ஸ்ல நீங்க டிரைவ் பண்ணி இந்த அரேபியன் சீயோட பியூட்டிய நீங்க பார்த்து ரசிக்க முடியும். உங்களுக்கு இங்க வந்து டிரைவ் பண்ணி நீங்க இந்த பீச்ல போறப்போ ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். பீச்ல இருக்கிற சாண்ட் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால தான் இந்த பீச்ல நம்ம டிரைவ் பண்ணி என்ஜாய் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் நம்ம போக போற பிளேஸ் ஏலர பீச். ரொம்பவே சீனிக்கான பீச். காமா கிரவுடே இல்லாம பார்க்கறதுக்கு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். சுத்தியும் பார்த்தீங்கன்னா கோகனட் ட்ரீஸ் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ரொம்பவே சீனிக்கான பீச். ஜென்ரலா வர்ற வேவ்ஸ், இங்க இருக்கிற சின்ன சின்ன ராக்ஸ், இந்த கோல்டன் சாண்ட் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாம போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த பீச் கண்ணூர்ல இருக்கிற ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பீச்ன்னு சொல்லலாம். தோட்டட பீச். இந்த பீச் கண்ணூர்ல இருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. 800 மீட்டர்ஸ் லாங்ல இருக்கிற இந்த பீச் வந்து என்ன ரொம்ப ஃபேமஸ் பாத்தீங்கன்னா சன் பாத்திங். பீச் ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய பீச் ஸ்டேஸ், ரெசார்ட்ஸ், கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். கிரவுட் கம்மியா இருக்கிற இந்த பீச்ல ஈவினிங் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும், சன்செட் வியூ பார்க்கறதுக்கும் ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். இங்க இருக்கிற இந்த கோல்டன் சாண்ட் சுத்தியும் இருக்கிற ரொம்ப பியூட்டிஃபுல்லான கோகனட் பாம்ஸ் பார்க்கிறது இந்த பீச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பியூட்டி தான் ஆட் பண்ணுது. கண்ணூரோட ரொம்பவே பாப்புலரான பீச்சா இருக்கிற இந்த பையாம்பலம் பீச் தான். லோக்கல் பீப்புள்ஸோட ஃபேமிலி பிக்னிக் ஸ்பாட்டா இருக்கிற இந்த பிளேஸ் வாக்கிங் போறதுக்கும் பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த பீச் விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் தான். ஈவினிங் வந்தா தான் ரொம்பவே ஹேப்பனிங் பிளேஸா இருக்கும். இங்க இருக்கிற சாஃப்ட் சாண்டும், கிளியர் வாட்டரும் பார்க்கறதுக்கும் மட்டும் இல்லாம, இந்த சன்செட் வியூ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. அவ்ளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த பீச்ல இருந்து பார்க்கறதுக்கு. கண்ணூர் லைட் ஹவுஸ்.
கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸுக்கும், சீ வியூ பார்க்குக்கும் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. இந்த லைட் ஹவுஸ் இப்ப கூட ஆக்டிவா இருக்கிற ஒரு லைட் ஹவுஸ் தான். என்ட்ரி பார்த்தீங்கன்னா ₹20 சார்ஜ் பண்றாங்க. லைட் ஹவுஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் மியூசியம் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த மியூசியம்ல லைட் ஹவுஸ்ல யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இங்க வச்சிருப்பாங்க. ரொம்பவே அழகா ஆர்கனைஸ் பண்ணி டிஸ்ப்ளேல வச்சிருக்கிறாங்க. நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். இங்க நெறைய டைப்ஸ் ஆஃப் லைட்ஸு, அப்புறம் கம்யூனிகேஷன் எக்யூப்மென்ட், இங்க இருக்கிற பெரிய ஃபாக் பெல்ல நீங்க பார்க்க முடியும். ரொம்ப ஃபாகா வெதர் இருக்கிறப்போ அலர்ட் பண்றதுக்காக இந்த பெல் ஷிப்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. லைட் ஹவுஸ்ல யூஸ் பண்ண கம்ப்ளீட் மெஷினரியும் இங்க டிஸ்ப்ளேல இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். சீ வியூவோட ஒரு பார்க் அமைச்சிருக்காங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டீஸோட ரொம்பவே கிளீனா மெயின்டெயின் பண்ணிட்டு வர்றாங்க. லைட் ஹவுஸோட டாப் வர போய் நாம வியூ பார்த்து ரசிக்கலாம். ஸ்டெப்ஸ் வந்து நல்லா வைடா தான் இருக்கு. நம்ம ஈஸியா மேல கிளைம் பண்ணி போய் வியூ பார்க்கலாம். லைட் ஹவுஸ் மேல ஏறி வந்ததுக்கப்புறம், இங்க இருந்து கண்ணூர் சிட்டியோட ஹோல் வியூவையும் பார்த்து ரசிக்க முடியும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிட்டி வியூ, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கோகனட் பாம்ஸ் இருக்கிறத நீங்க பார்த்து ரசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சைடு அரேபியன் சீ வியூ அப்படியே மிக்ஸிங்கா பார்க்கறதுக்கு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். சொல்ல வார்த்தைகளே இல்ல. அவ்ளோ ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு வியூ வந்து இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து கிடைக்கும். நீங்க கண்ணூர் வந்தா மிஸ் பண்ணாம கண்டிப்பா விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ்ல லைட் ஹவுஸும் ஒண்ணு. 15th செஞ்சுரியில கண்ணூர் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் சீ போர்ட்டா இருந்திருக்கு. அவ்ளோ பாப்புலரா பிஸியா இருந்த சீ போர்ட்ல ஷிப்ப கைட் பண்றதுக்காக கண்ணூர்ல இந்த லைட் ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல லைட் ஹவுஸ் வந்து ஆயில் விக் லேம்பால இயங்கிட்டு இருந்துச்சு. இப்பவும் இந்த கண்ணூர் லைட் கேஸ் ஆப்பரேட்டட் வெர்டிகல் ஃபிளாஷ் லைட்டால இயங்கிட்டு தான் இருக்கு. கண்ணூர்ல இருந்து 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆகியிருக்கிற மீன்குன்னு கிளிஃப். பெரிய பெரிய டால் கிராஸ் பார்க்கிறதுக்கு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். வேற ஏதோ ஒரு புது கண்ட்ரிக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்ணூரோட ஹிடன் ஜெம்மா இந்த பிளேஸ சொல்லலாம். கிரவுடே இல்லாம இந்த பியூட்டிஃபுல்லான சீ வியூ, இங்க இருந்து வர்ற கூல் பிரீஸ் பார்த்து இந்த கிளிஃப்ல நின்னு என்ஜாய் பண்றதுக்கு பெஸ்ட் பிளேஸ் வந்து இந்த மீன்குன்னு கிளிஃப்னு சொல்லலாம். இங்க இருந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பேக்ரவுண்ட்ல பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கும் பெஸ்ட் பிளேஸ். ஈவினிங் டைம்ல ஃபேமிலியோட பிக்னிக் ஸ்பாட்டா நீங்க இங்க கண்டிப்பா வரலாம். இந்த கிளிஃப்ல இருந்து கண்ணூரோட நேச்சுரல் வியூ, சுத்தியும் இருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப், அரேபியன் சீயோட வியூ பார்த்து ரசிக்கிறதுக்கு இந்த கிளிஃப் பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நாம போக போற பிளேஸ் மீன்குன்னு சீ வியூ பாயிண்ட். கிளிஃப்ல இருந்து 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இந்த வியூ பாயிண்ட் லொகேட் ஆகி இருக்கு. யூரோப்பியன்ஸோட ரொம்பவே பாப்புலர் பீச்சா இருக்கிற இந்த பீச் வந்து ஒரு பாரடைஸ்னு சொல்றாங்க. பழங்காலத்துல இந்த பிளேஸ் வந்து ஒரு வளமான மீன்பிடி பாரம்பரியத்தை கொண்டு இருக்குது. இங்க இருந்து பெர்சியா, அரேபியா, யூரோப்க்கு ட்ரேட் ரிலேஷன் இருந்ததா இந்த மீன்குன்னு பீச் வந்து ஒரு விட்னஸா இருக்குது. பீஸ்ஃபுல்லா சீனிக் பியூட்டியோட இருக்கிற இந்த பீச் போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் ஒரு ஐடியல் டெஸ்டினேஷன்னு சொல்லலாம். இந்த பீச் ரிச் ஹிஸ்டரி, வைப்ரண்ட் கல்ச்சர், நேச்சுரல் பியூட்டி மட்டும் இல்லாம பொருளாதாரத்திலையும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிளேஸா இருக்குது. கண்ணூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பெரலஷேரியில லொகேட் ஆகி இருக்கு. ரொம்பவே பழமையான இந்த கோயிலை சுற்றியும் நிறைய புராதன கதைகள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ராமரோட ஒய்ஃப் சீதைய தேடி லக்ஷ்மணன், ஹனுமன் எல்லாருமே இலங்கைக்கு போற வழியில இந்த பிளேஸ்ல நின்னதாகவும், இங் சுப்பிரமணியரை பார்த்ததாகவும்
அதனால சுப்பிரமணியருக்கு இங்க ஒரு சிலைய வந்து பிரதிஷ்டை செய்றதுக்காகவும் முடிவு செஞ்சாங்க. ராமர் சுப்பிரமணியரோட சிலைய பிரதிஷ்டை செய்றதுக்காக ஹனுமன வடக்கே அனுப்பினார். போனவர் திரும்பி வராத காரணத்தினால, ராமர் அவர் கையில இருக்கிற பெருவாளை எடுத்து கழற்றி அதன் மூலமாக பிரதிஷ்டை செஞ்சதுனால, இந்த கோயிலுக்கு பெருவளச்சேரின்னு முன்னாடி பெயர் இருந்தது. அதுவே காலப்போக்குல மாறி பெரலச்சேரி அப்படின்ட்டு மாறியிருக்கு. இந்த கோயில் எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி இந்த கோயில்ல இருக்கிற இந்த குளமும் ரொம்ப ஃபேமஸ். ரொம்பவும் மெஸ்மரைசிங்கா இருக்கிற ரொம்ப ஒரு சீனிக்கான ஒரு பாண்டுன்னு சொல்லலாம். இங்க இருக்கிற இம்ப்ரெசிவ் ஆர்க்கிடெக்சர பார்த்து அப்படியே நம்ம வியந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவ்ளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட். கண்ணூர் பத்தியும், அங்க இருக்கிற பீச்சஸ் பத்தியும், ஒவ்வொரு பிளேஸஸோட ஹிஸ்டரி பத்தியும் உங்களுக்கு ஓரளவு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ரொம்பவே பியூட்டிஃபுல் கோஸ்டல் ஏரியாவா இருக்கிற இந்த கண்ணூர நீங்களும் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணணும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.